பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்கள். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது அந்த கெத்செமனே தோட்டத்தில் எல்லாம் யூதாஸ் காரியோத்து அவன் வந்து அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தை மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வராங்க. வந்ததும் இவன் முத்தம் செய்து காட்டி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிடுறாங்க. பாருங்க, அப்படி பிடிக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீங்கள் வந்து அப்படி பிடிக்கும்போது அவன் தான் ஆண்டவரோட கூட இருந்த சீசனாகிய பேதுரு வந்து ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதரை பட்டயத்தை வச்சு வெட்டிடுவான், கட் பண்ணிடுவான், காது கட்டாயிரும். பாருங்க, இந்த காரியமும் இடையில செய்யும்போது தான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் வந்து நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு இப்போ நான் பிதாட்ட வேண்டுனா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதனை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்துக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். பாருங்க, இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இயேசு அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, அப்பதான் இயேசு ஜனங்களை நோக்கி போய் கேட்கிறாரு, கல்லறை பிடிக்க புறப்படுவது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே என்றார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து தான் கேட்குறாரு, ஒரு கல்லனை ஒரு திருடனை பிடிக்கிறது போல இப்படி என்னை பிடிக்க வந்திருக்கீங்களே. நான் தினந்தோறும் தானே சர்ச்சில் நான் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன், என்ன பார்க்குறீங்களா? நீங்கள் பிடிக்கல, என்ன ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்னை பிடிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிக்க முடியாது. அதாவது வேத வாக்கியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவையெல்லாம் சம்பவிக்கிறது. அவங்களுக்கே தெரியல. அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போய் அப்போ பிடிக்க முடியாது. மக்களுக்கு பயந்துட்டு இருந்தானுங்க. இந்த பிரதான ஆசாரியர்கள் இவங்களாம் வேத பரிசேயர் சதுசேயர்கள்லாம் ஜனங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிறத கேட்குறாங்க, அவர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது போய் பிடிக்க முடியாது. ஜனங்களுக்கு எதிராக நம்ம வந்துட்டோன்னா ரொம்ப கலவரமாயிரும்னு சொல்லிட்டு அவங்க தந்திரமாக தான் ஏசப்பாவை பிடிக்கணும்னு தான் தந்திரமாக செயல்பட்டு அவரோட கூட இந்த 12 சீசர்களை ஒருத்தனை தான் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தனால அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து இவர்கள் பின்பு சாய்ந்து 30 வெள்ளிக்காசுகளுக்காக ஏசப்பாவை காட்டி கொடுத்துருவான் முத்தத்தினாலே. பாருங்க, இந்த ஆண்டவர் இப்போ சொன்ன காரியம், இது தினந்தோறும் தேவாலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் அப்போல்லாம் நான் பிடிக்கலையே அப்படின்னா பிடிக்க முடியாது. ஏன்னா வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இதெல்லாம் சம்பவித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் அநேக வேத வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த நேரத்திலே இப்படி தோன்றுவார், இப்படி இருப்பார், அவருடைய பிறப்பு இப்படி இருக்கும், பிறப்பின் நாட்களில் என்னென்னலாம் சம்பவிக்கும், அவர் வளர்ந்து ஒரு நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கும், எல்லாமே வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். அதில் ஆண்டவர் மிகுந்த வைராக்கியமுடையவராக இருந்தார். அதான் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இளம் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது இப்படி சொன்னதுமே அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள்.
அவங்க வந்து, ஐயோ! இது தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படி இப்படி நிறைவேறுதா? இதெல்லாம் இப்படி சம்பவிச்சிருக்கே! இவ்வளோ தூரம் சம்பவிக்குதே! இனிமேலும் இன்னும் நெறையா அ இது கஷ்டங்கள் இருக்குமோ! ஐயோ! ரொம்ப அவங்க வந்து அ சுயத்த யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவரைக்கும் ஆண்டவர் பின்னாடி போயிட்டு இருந்தவங்க, ஐயோ! இனிமே நம்ம உயிருக்கு ஆபத்தான என்ன வருது? நம்மள யாராவது புடிச்சா என்ன வருதுன்னு சொல்லிட்டு, எல்லாரும் ஒரே ஓட்டம் ஓட்டம் புடிச்சுட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே! இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இவ்வேளையில் பேசுகிறது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்து, அவர் அநேக பாடுகள், உபத்திரங்கள் இந்த பூமியிலே அவர் பொறுமையோடு சகித்தார். பொறுமையோடு சகித்தார். பாருங்க, அந்த கெட்செமனே தோட்டத்தில அந்த கடைசி நிமிட துளிகள், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள மனுஷகுமாரன் பாவிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட போவார். அப்ப அநேக பாடுகள், வேதனைகள் உண்டு. உலகத்தின் எல்லாரோட பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டும். அப்ப எவ்வளோ எவ்வளோ பெரிய உபத்திரவம். அந்த உபத்திரவத்தையே பொறுமையோடு சகிக்க ஆண்டவர் பிதாட்ட ரொம்ப மன்றாடி வேண்டி 3 தடவையாக வேண்டார். அவர் வந்து, "பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுள்ன்னு" சொல்லி அவர் அந்த அளவுக்காக வியாகுலப்படுறார். பாருங்க, இப்படி அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறதை நிறைவேறும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பகிங்கரமாக வந்து ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். கடைசி அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில வந்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேறுகிற தருணம். அந்த தருணத்திலே பார்த்தா, அநேக போராட்டங்கள் வரும். அவரோட நோக்கம் நிறைவேறுகிறது ஒரு சைடு. ஆனால் போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது அடுத்த சைடு. பாருங்க, அவர் வந்து அவருடைய காரியம் நிறைவேற வேண்டும். ஆனால் அதில உபத்திரங்களும் இருக்கு. அப்போ உபத்திரங்கள் மத்தியில தான் அவரு அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார். வந்த நோக்கம் நிறைவேறப்படுகிறது. இப்படி அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர் வந்து நிர்கதியா இருக்க வேண்டும் என்று வேதத்தில எழுதப்பட்டிருக்கு. அதான் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி அவர் முடிச்சதுமே, சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அல்லேலூயா! இவ்வேளையில் நாமும் கூட அநேக நாள் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஆகப்படுவோம். நம்மளை சுற்றி அநேகர் இருந்தாங்களே! இப்ப நான் கஷ்டப்படும்போது வேற யாருமே இல்லையே! நான் மட்டுமே இருக்கிறேனே! நிர்கதியா இருக்கிறேனே! எனக்குன்னு யாரும் இல்லையா? அப்படின்னு சொல்லி அநேக சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், வந்திருக்கும், இனிமேலும் வரும். வரும். தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். ஆனாலும் நாம் ஒருபோதும் தனியாய் இல்லை. பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, எப்போதுமே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவும் நானும் தனியா இல்லை, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு அநேக தரம் அவர் வந்து அம் பிரசங்கம் பண்ணும்போது அவர் இந்த மாரியே சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து இயேசு கிறிஸ்து தனியா இல்ல. எப்பவுமே பிதா அவரோட கூட இருக்கிறார். பாருங்க, இந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு அவர் வந்து நான் தனியா இல்லை. சீசர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. ஆனால் அவர் பிதாவோடு அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், இருதயம், சிந்தைகள் எல்லாம் எப்போதுமே பிதாவுக்கு அடுத்த காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருந்தது. இவ்வேளையில் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், 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 நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா! அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை தியானிக்கும்படியாக இந்த நாளில் தியானிக்கும்படி நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா! அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா! அப்பா, இவ்வேளை கூட ஆண்டவரே, அப்பா, இந்த வாசித்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே, அப்பா, நீர் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை கொண்டும் ஆண்டவரே
நீர் ஒவ்வொரு திட்டங்கள், தீர்மானங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை இந்த பூமியில உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறீர். உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எங்களையே முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு பிரியமானபடி செய்ய, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செயல்படுத்துகளாக, உம்முடைய வழி நடக்க எங்களை தகுதிப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.